ஹாய் ஃபேவரட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்ன வீடியோ வந்து ஷேர் பண்ண போறோம் அப்படின்னா, அதுக்குள்ள எங்க மணி டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு என்ன வீடியோ வந்து ஷேர் பண்ண போறேன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு நியூ பார்ன் வந்து வர போறாங்க அப்படின்னா, என்னென்ன திங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நெசசரியா நீங்க வந்து வாங்கிக்கணும் அப்படிங்கறத வந்து நான் இன்னைக்கு ஷேர் பண்றேங்க. ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில வந்து இந்த ப்ரிப்பரேஷன்லாம் எதுவுமே பண்ணாம லாஸ்ட் மினிட்ல வந்து அவசர அவசரமா வந்து வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. நம்மளுக்கு டாக்டர்ஸுமே என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா, எல்லாமே வந்து அதாவது நம்ம என்ன பேபிஸ்க்கு யூஸ் பண்றோமோ அதை வந்து நம்ம வாங்கி வாஷ் பண்ணி கொண்டு வர சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்க பாப்பாக்கு வாஷ் பண்ணாத ஒரு கிளாத்தை வந்து போட்டு விட்டாங்க. அப்புறம் அது வந்து ஒரு பிங்கிஷா ஒரு மாதிரி அங்கங்க வந்து வந்துருச்சு. அதனாலதான் வந்து இப்போ நம்ம வந்து எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துட்டு போறோம். எல்லா புது ப்ராடக்ட்லயும் இருக்கும். ஸோ வந்து நீங்க வாஷ் பண்ணி யூஸ் பண்றது வந்து நல்லது. அதனால வந்து ஆல்ரெடி வந்து நாங்க ஜஸ்ட் குட்டிக்கு வாங்கின ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குங்க. கொஞ்சம் கிளாத்ஸ் எல்லாமே வந்து பாப்பாக்கு வாங்கினதும் இருக்கு. அதுவும் வச்சிருக்கு. அது இல்லாம என்னென்ன எனக்கு வந்து இப்ப தேவைப்பட்டிருக்கும் அதை வந்து வாங்கியிருக்கேன். அதுதான் வந்து இப்ப ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது இந்த நெட்டோட பெட்டுங்க. இது வந்து எங்க ஜஸ்குட்டி பிறந்தப்ப வாங்கினதுதான். அதேதான் வந்து நான் வந்து வாஷ் பண்ணி இந்த பேபிக்கு எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து பில்லோவோட வந்து நமக்கு தருவாங்க. இந்த மாதிரி வந்து ஜிப்போட டைப். தனியா இதுக்கு மஸ்கிட்டோ நெட் அதெல்லாம் வந்து வாங்கணுங்கிறது கிடையாது. இப்படியே வந்து வந்துரும். என்ன கேட்டீங்கன்னா இது வந்து பெஸ்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நான் வந்து ஒரு 5 months வரைக்குமே எங்க பாப்பாக்கு வந்து நான் இதை நல்லா யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஏன்னா அது அந்த அளவுக்கு பெருசா இருக்கும். இப்போ கூட படுத்தானா கரெக்டா இருக்கும். 2.5 years ஆகுது. அதனால இது மாதிரி ஒரு பெட் வந்து வாங்கிக்கிறது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல் தாங்க. இதுல வந்து வாய்ஸ் கரெக்டா கேட்டுச்சுன்னா நான் இப்படியே வந்து போடுறேன். இல்லைன்னா வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து வந்து வீடியோ போடுறேங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெட் வந்து எடுத்து வச்சுட்டேன். இதுல வந்து கொஞ்சமா வந்து என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இங்க கீழே வந்து பிளாட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அதுலயே வந்து அவங்க உச்சா எல்லாமே போய் வந்து பிளாட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பெட் மாதிரி வாங்கியிருக்கேன். இது வந்து இப்ப ரீசெண்டா வந்து எல்லாருமே வந்து வாங்கிக்கிறாங்க இந்த பெட்டு. இது மாதிரி ஒரு 2 பெட் வந்து வாங்கியிருக்கேங்க. இது வந்து எவ்வளவுனா, இதோட பிரைஸ் வந்து 150 rupees வருதுங்க. 2 பெட்டுமே சேர்த்து 150 rupees தான் வந்துச்சு. இதை வந்து இது மேல இந்த மாதிரி வந்து போட்டு அதுக்கு மேல வந்து காட்டன் கிளாத் நம்ம சாரியில கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வந்து நான் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். இது மாதிரி வந்து போட்டா கொஞ்சம் வந்து பிளாட் ஆன மாதிரி இருக்கும். ரொம்ப குழியா இல்லாம கரெக்டான இதுல இருக்குங்கிறதுக்காக வந்து இந்த 2 பெட் வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து புதுசா வாங்கி எல்லாமே வாஷ் பண்ணியாச்சுங்க. இனி எல்லாம் பேக் பண்றதுதான். அது வந்து ஒரு தனி வீடியோ போடுறேன். ஹாஸ்பிட்டலுக்கு என்னெல்லாம் எடுத்துட்டு போறேன் அப்படிங்கறது வந்து தனியா போடுறேன். இது 2 பெட். அதுக்கப்புறம் வந்து மஸ்கிட்டோ நெட் பெட் வந்து கம்பல்சரியா நீங்க வந்து வச்சுக்கணும். மெயினா என்ன வாங்கணும்னா இந்த ஃபீடிங் பில்லோங்க. இது வந்து நான் வந்து கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல தான் வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்து இந்த ஒரு பேபிக்கு நான் யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து நான் வாங்காம விட்டுட்டேங்க. இதோட என்ன சொல்றது, இதோட பெருமையெல்லாம் வந்து இப்பதான் தெரியுது. இது வந்து வேஸ்ட்ன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. கண்டிப்பா வந்து இது நமக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இது நான் வாங்கில வந்து 216 rupees இருந்துச்சுங்க. பேக் பெயின் வராது. நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும்னா இது வந்து நீங்க கம்பல்சரி வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா சிசேரியன் பண்ணிட்டு நான் வந்து ஒரு 1.5 years அது வரைக்கும் நான் ஃபீட் பண்ணேன். அப்போ வரைக்குமே வந்து இது எதுக்கு வாங்கணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு வாங்காம விட்டு ரொம்ப பேக் பெயின்னால கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனால கம்பல்சரி வந்து இது ஒண்ணு கண்டிப்பா வாங்கிக்கோங்க. நீங்க அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு குவாலிட்டி அதிகமா வந்து நீங்க அமௌண்ட் கொஞ்சம் அதிகமா போட்டீங்கன்னா நல்லதாவே கிடைக்கும். இதுவும் ஓகே தான். குவாலிட்டி எல்லாம் நல்லாதாங்க இருக்கு. என்ன இது வந்து இந்த மேல இருக்க இந்த கவரை வந்து நம்ம கழட்டிட்டு வாஷ் பண்ண முடியாது. அப்படியே வச்சுதான் யூஸ் பண்ணிக்கணும். இது ஒண்ணு வாங்கிட்டு இது வந்து அட்ஜஸ்டபிள். நமக்கு வந்து பின்னாடி எந்த அளவுக்கு தேவையோ அதை வந்து நம்ம இது மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ரோப் இது கொடுத்துருக்காங்க. இது ஒண்ணு வாங்கியிருக்கேங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருக்கேன். எங்க ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு வந்து வாங்கும் போதுங்க
இத நான் வந்து ஏன் சொல்றேங்கிறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு வந்து வாங்கினப்போ நாங்க வந்து ஒரு 3 ட்ரெஸ் தான் வந்து நானே அம்மா வந்து வாங்கியிருந்தோம். அது சும்மா அந்த நாட் டைப்ல இருக்கும்ல அந்த ட்ரெஸ் தான் வாங்கியிருந்தோம். அது வந்து இப்போ அந்த சுச்சுவேஷன் வந்து நான் முன்னாடி வீடியோ ஷேர் பண்ணிருப்பேன். அந்த ரீசன்னால வந்து எங்களால வெளியே போய் அதிகமா ட்ரெஸ்ஸும் வாங்க முடியல. இப்போ கொண்டு வந்து குடுக்குறவங்க ஒரு சைஸ் பெருசா தான் நமக்கு வந்து குடுப்பாங்க. அந்த 3, 4 ட்ரெஸ்ஸே வந்து திருப்பி திருப்பி போட்டுட்டே இருந்தோம். அதனால வந்து இப்ப நமக்கு ட்ரெஸ்ஸே வந்தாலும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் வாங்கி வாஷ் பண்ணி வச்சிருக்கேங்க ஒரு செட்டு. அதுக்கப்புறம் வந்து சாக்ஸ் இது வந்து தெரியலன்னு தெரியல. வித் கிளவுஸோட வருங்க. 2 கிளவுஸ் 2 ஒரு பேர் வந்து சாக்ஸ் ஒரு பேர் வந்து கிளவுஸ் செட் இது வந்து வரும். இது ஒண்ணு மட்டும் நாங்க வாங்கியிருக்கோம். அப்புறம் இன்னொரு சாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து இந்த ஜெஸ்குட்டிக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வாங்கின செட்டுங்க. இது ரெண்டுமே வந்து நான் அப்படியே இது வச்சிருந்தேன். இது வந்து புதுசா வாங்கினது. இது வந்து வாங்கியிருக்கோம். அப்புறம் வந்து இந்த வெட்வைப்ஸ்ங்க. இது வந்து நான் நிறைய யூடியூப் சேனல் பார்த்து அதுக்கப்புறம் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து நான் வேற ஒரு பிராண்ட் வாங்கியிருந்தேன். அதை வந்து நாங்க யூஸே பண்ணலைங்க அவளுக்கு. ஏன்னா தண்ணி வச்சு சுடு தண்ணி வச்சுதான் நாங்க வந்து துடைப்போம். அதனால வந்து நான் வெட்வைப்ஸ் வந்து யூஸ் பண்ணதில்லை. ஆனாலும் வாங்கி வச்சிருந்தேன். அதே மாதிரி சரி ஒரு பேக் மட்டும் இப்ப நம்ம வெளியே போறோம்னா தேவைப்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பேக் மட்டும் நான் வந்து வாங்கியிருக்கேன். மதர்ஸ் வாஷோடது. இது வந்து 99% வந்து பியூர் வாட்டர் தான் இருக்கு. அதனால வந்து நிறைய பேர் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நானும் வந்து இதை வாங்கியிருக்கேங்க. அப்புறம் வந்து இது இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எவர் இதோட பீரியட் பேண்டிஸ். இது வந்து நமக்கு சிசேரியனோ நார்மல் டெலிவரி லாஸ்ட் டைம் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல்லயே வந்து நீங்க உங்களுக்கு சிசேரியனா இருந்தாலும் கொடுப்பாங்க, நார்மல் டெலிவரியா இருந்தாலும் கொடுப்பாங்க. எனக்கும் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல வந்து நியூ மாம் அப்படிங்கிற பிராண்ட் கொடுத்தாங்க. அது 5 டேஸ்க்குலாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ வந்து அந்த டைம்ல ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நான் இது யூஸ் பண்ணேன். இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. தேவைப்படுறவங்க வந்து சைஸ் உங்களோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஆர்டர் போட்டுக்கலாம். இது ஒண்ணு வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து ஃபீடிங் பாட்டில். இது தேவைப்படாதான்லாம் வந்து தெரியலங்க. ஆனாலும் வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு இருக்கட்டுமேன்னு சொல்லி நான் வந்து ஒண்ணு வாங்கிக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கிறது தான் நல்லது. பாப்பாவுக்கு வந்து வாங்கும்போது பிங்க் கலர் வாங்கியிருந்தாங்க. இந்த டைம் வந்து நான் ப்ளூ கலர் வாங்கியிருக்கேன். இது ஒண்ணு வாங்கியிருக்கோம். அப்புறம் வந்து இந்த மாதிரி லங்கூருங்க. பெருசா வரும்னு நினைச்சேன், சின்னதா இருந்துச்சு. சரி இன்கேஸ் லங்கூடா வந்து யூஸ் பண்றதுக்கு அது பத்தலைன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஃபுட்டு ஓட்டுறப்ப வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. நல்லா இருக்குங்க. இது குவாலிட்டி நல்லா இருக்கு. இது வந்து 150 ருபீஸ் என்னமோது வாங்கியிருந்தேன். டோட்டலா வந்து 12 ஒரு பேக் ஆஃப் 12. அது வந்து 150 ருபீஸ்க்கு வந்து இது வாங்கியிருந்தேன். இது போக நான் வேஸ்ட் எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்றதுக்குன்னு தனியா அதுக்கு ஒரு தனி செட்டு வந்து கட் பண்ணிருக்கேன். வீட்டுல யூஸ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் அது போக இது அது வச்சிருக்கேன். அடுத்து வந்து ட்ரை ஷீட். இது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பேபி இருக்க வீட்டுல இருந்தா ட்ரை ஷீட்டு. இது இருக்குன்னா அதாவது 2 வந்து ஆல்ரெடி வச்சிருக்கேன். பாப்பாவோட யூஸ் பண்ணதே இருக்கு. இருந்தாலும் இது வந்து இப்ப நமக்கு வந்து துறக்கையில வந்து சம்மர் வந்துருச்சு. இவங்களுக்கு வந்து இவெல்லாம் தெரியுங்க. இப்ப வந்து குளிர்காலங்கிறதுனால நிறைய யூரின் போவாங்க. அதனால வந்து கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டு இது 3 பேக் ஆஃப் 3மே வந்து பாத்தீங்கன்னா 150 3யோ என்னமோ தான் வந்துச்சு. கம்மி பிரைஸ்ல தான் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா ரொம்ப அமௌண்ட் போட்டு வாங்கினாலும் அது நமக்கு யூஸ் ஆகுமாங்கிறது தெரியல. ஆனா போதும். இதுவே வந்து நீங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். இது
பெருசாதான் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இன்னும் 2 வந்து பாப்பாவோட யூஸ் பண்ணது இருக்கு. அது வந்து நான் யூஸ் பண்ணிக்கேன். அது வந்து கொஞ்சம் பிராண்டடா வாங்கிட்டு வந்தாங்க, அண்ணா வாங்கிட்டு வந்தான். இது வந்து ஓகே, மாம் சிசி இதுவும் பிராண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு 3 வாங்கியிருக்கேன். அப்புறம் எனக்கு வந்து ஒரு டவல், இது வந்து கம்பல்சரிங்க. ஹாஸ்பிட்டல் போகல வந்து நம்மளுக்கு கம்பல்சரியா வந்து தேவைப்படுது வந்து டவலு. போன டைம் வந்து கொஞ்சம் சொர சொரன்னு இருக்க மாதிரி வாங்கிட்டு போயிட்டேன். அதனால வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் காட்டன் மாதிரி இருக்கட்டுமேன்னு சொல்லி நல்ல டவலாவே வந்து ஒண்ணு வாங்கிட்டேன். இது வந்து 95 rupees 100 rupees வந்து வந்துச்சு. நானும் எங்க மாமாவும் போய் வாங்கினது 4 புது ட்ரெஸ் வந்து வாங்கிட்டு வந்தோம். கடையில போய் நாங்க 2 பேருமே வாங்கிட்டு வந்தோம். பிங்க் கலர் ஒண்ணு, அப்புறம் இந்த கிரீனு, அப்புறம் ப்ளூ, அப்புறம் என்னோட ஃபேவரட் வந்து எல்லோங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு எல்லோ தான் போகணும். பாப்பாக்கும் சரி எல்லோ தான் இதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆனா இந்த டைம் வந்து பாப்பாவோட. அப்புறம் வந்து மஸ்லின் டவல், இது வந்து எல்லாரும் சொல்றாங்களேன்னு வந்து எனக்கும் ரொம்ப நாள் ஆசை ஆயிடுச்சுங்க. என்னடா இந்த மஸ்லின் கிளாத்ல இருக்கு. அப்போ கடையில எல்லாம் வந்து விசாரிச்சு பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியா சொல்றாங்க. ஒரு ட்ரெஸ் வந்து 150 90 அந்த மாதிரி எல்லாம் வருதுங்க. அதனால வந்து கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல வந்து இதெல்லாம் மீஷோல தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். 2 டவல் இந்த மாதிரி பாப்பாவுக்கு ஒண்ணு குட்டி கொண்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டவல் வந்து வாங்கியிருந்தேன். குவாலிட்டி நல்லா இருக்குங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நல்லாதான் இருக்கு. நல்லா ரொம்ப சாஃப்டா இருக்கு. மேல போடுற அந்த பனியனு இந்த ஜப்ளாஸ் கூட நான் வாங்கலான்னு தான் பார்த்தேங்க. ஆனா வந்து அது வந்து நான் அவ்வளவு காஸ்ட்லியா வாங்கிருக்கேன். ஏன்னா டக்கு டக்குன்னு வளர்ந்துருவாங்க. அதனால வந்து எனக்கு அவ்வளவு காஸ்ட்லியா வாங்குறதுக்குலாம் வந்து இஷ்டம் இல்ல. சும்மா இது மாதிரி பாப்பாவோட இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்து கொஞ்சம் நூல் எல்லாம் வந்துருச்சு, அது யூஸ் பண்ண முடியாது. இது மாதிரியும் வச்சிருக்கேன். அப்புறம் பூ இருக்கிற கிளாத்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். மணியன் கிளாத் அந்த மாதிரி வாங்கிக்குவேன். எனக்கு அந்த மஸ்லின் இதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாதுங்க. ஒரு ஆசைக்காக டவல் மட்டும், ஏன்னா இது இப்போ ரிசீவ் பண்றேன்னா கூட நம்ம வைக்கிற டவல் மேல இதை வச்சு ரிசீவ் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டா தான் இருக்கு. இது வந்து 2 டவல் பேக் ஆஃப் 2. இதுவுமே வந்து 150 rupeesக்கு தான் வந்து வாங்கியிருந்தேன். எதுவுமே இதை தாண்டி வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணலைங்க. ஒன்னே ரொம்ப பெரிய அமௌண்ட் போட்டு வாங்கியிருக்கேன்னா அது இந்த டயப்பரா தான் இருக்கும். மற்றபடி எல்லாமே வந்து லோ காஸ்ட்ல தான் வந்து வாங்கியிருக்கேன். லாஸ்டா வந்து டயப்பர், இது வந்து நியூபார்ன் சைஸ். இதோட பிரைஸ் வந்து ஒரிஜினல் பிரைஸ் வந்து 379 rupees போட்டிருக்காங்க. ஆனா 300க்கு ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். குவாலிட்டி வந்து இது நாங்க எங்க பாப்பாக்கு வந்து யூஸ் பண்ணிருக்கோம். இந்த பிராண்டு நல்லா இருக்கும். அதனாலதான் வந்து இதை வந்து வாங்கிட்டேன். சரி யூஸ் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா வாங்கிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் இவளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் போற டைம்லதான் வந்து சும்மா 2 வந்து பேம்பஸ் அந்த பேக் வந்து வாங்கிட்டு வருவோம். அதுக்கு ஒரு ஆள் கடைக்கு போயிட்டு இருக்கணும். அந்த டைம்ல ஞாபகம் வரும், மறந்துடுவோம். அப்பதான் வந்து அவங்க போயிட்டு இருப்போம். அதனால வந்து அப்ப அந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்ட்டு இப்ப வந்து சும்மா ஒரு பேக், அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன், இருந்தாலும் இருக்கட்டுமே சொல்லி ஒரு பேக் டெடி பிராண்ட்ல இருந்து வாங்கியிருக்கேங்க. அவ்வளவுதாங்க. வந்து நான் இப்போ வரைக்கும் வந்து வாங்கினதுன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். இதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் இருக்கும்ல, அதை வச்சு நான் அப்படியே வந்து மேனேஜ் பண்ணிடுவேங்க. அந்த இது வந்து ஹாஸ்பிட்டல் பேக் வந்து பேக் பண்ணும்போது நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்றேன். இதுக்கே வந்து இன்னும் எனக்கு 1 week தான் வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டேட் சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்குள்ள வந்து எனக்கு இது ஒரு ஆசை வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அதனாலதாங்க இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.